Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. ஹாய் வணக்கம், வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கிராண்டான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜர்தோசி ஒர்க்கில் வந்து ஆரி ஒர்க் இல்லாமல் பேசிக்கான ஹேண்ட் எம்ப்ராய்டரியை மட்டும் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ப்ளவுஸையே ரொம்ப கிராண்டாக வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸு வந்து நிறைய பேருக்கு பெரிய ட்ராபேக்கு ரெண்டு விஷயம். ஒன்று வந்து மெஷர்மெண்ட்ஸு, இன்னொன்று வந்து ஆரி ஒர்க்கு. ஸோ ஆரி ஒர்க் தெரியாதவங்களும் மெஷர்மெண்ட்டே பண்ண தெரியாதவங்களும் கூட ஒரு கிராண்டான ஸ்லீவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கோட வீடியோஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் வந்து வேறு ஒன்றும் கிடையாது, ஸ்கேல். ஸோ இந்த ஸ்கேல் ஒன்று மட்டும் இருந்ததுனாலே ஒரு கிராண்டான ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸை நம்ம ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், ஒரு ஸ்லீவோட பேட்டர்னை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டர் பார்ட்டில் ஸ்கேல் வச்சு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸையே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். லைக் இந்த அளவுக்கு இதே அகலத்தை வந்து நீங்கள் பிரெத்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். இப்போ வந்து இதனுடைய இன்பிட்வீன் லைன்ஸ் எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, இதையே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டலில் வச்சுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கு தேவையானதுன்னு கேட்டிங்கன்னா 3 விஷயம்தான்: குந்தன்ஸு, ஜர்தோசி, பேர்ல்ஸ் அண்ட் ஃபேப்ரிக் க்ளூ. இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். அதை வச்சே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது நான் வந்து குந்தன்ஸ் வச்சு டிசைன் பண்ண போகிறேன். இந்த ஸ்கொயர் பார்ட் இருக்குது இல்லையா, இந்த ஸ்கொயர் பார்ட்டோட 4 கார்னர்ஸும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ க்ளோஸாக வேணும்னாலும் அவ்வளோ க்ளோஸாக பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் விட்டுட்டு இன்னொரு ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் காமிக்கிறேன். இந்த மாதிரி எப்போயுமே க்ளூ வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும். ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா அது ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இது போல் ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸை நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு சாலிடாக ஒரு 10 to 15 minutes இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஜர்தோசி ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இது ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற நீடில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 7. நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இதுக்கு யூஸ் பண்ண போகிற நீடில்ஸ் வந்து நம்பர் 7, க்ரீவல்ஸ் நம்பர் 7. ஓகே. அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து என்ன ஜர்தோசி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து சூயிங் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோல்டு பண்ணும்போது கோல்டு ரிலேட்டடாக இருக்கிற எல்லோ ஷேடில் வந்து நம்ம சூயிங் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி வந்து இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், நல்ல கிராண்டான ஒரு லுக்கு கொடுக்கும். இதுலேயே நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். பட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கோல்டு கலர் ஜர்தோசி. இது எப்படி மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்றத பாருங்கள். இப்படி வைக்கல ஜர்தோசியோட எட்ஜில் பிடிச்சிட்டு இது விரலால் இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பண்ணல, நான் அந்த ஷேப்பை கரெக்டாக பண்ணுறேன். கரெக்டான அந்த ஷேப்புக்கு கொண்டு வரேன். இது போல் வச்சுட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. உங்கள் நெயில்ஸால் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டு தெரியும். இந்த கட்டை வந்து சிசரால் கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கட்டர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் பார்ட்டி ஈவனாக உங்களுக்கு கட்டாகி வரும். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியும். சூயிங் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து எட்ஜில் வந்து நான் நாட் போட்டிருக்கேன். கீழேருந்து எடுத்துட்டு இந்த நீடில் இது கோர்த்துரும். எடுக்கும்போது இந்த த்ரெட்டை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த ஜர்தோசி எட்ஜ் வரைக்கும் வரட்டும். திரும்ப நம்ம குத்துன இடத்துல கொண்டு வந்து முடிக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஓவல் ஷேப் தன்னால தெரியுது பாருங்கள். இப்போது இதை
லேசாக ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சிக்கு வராமல் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த த்ரெட்டை வந்து நம்ம விரலால் பிடிச்சிக்கிறோம். நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணதுனால உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வருது. அவ்வளோதான். இதே போல் 4 சைட்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக அண்ட் கிராண்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சென்டரில் பேர்லை வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் யூஸ் பண்ணுற பேர்ல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும், சைடில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுறது கொஞ்சம் சின்ன சைஸாகவும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் அதை வந்து டெக்கரேட் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் ஸ்லீவும் இதே மெத்தடில் நம்ம டிசைன் பண்ணோம்னா ரொம்ப கிராண்டான ஒரு ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஜர்தோசி ஒர்க் வந்து இது வரைக்கும் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட ஈஸியாக எப்படி வீட்டிலே ஜர்தோசி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.